250 சதுர கிலோமீட்டர் உள்ள துறைமுக நகரமே தென்பட்டது. அந்த துறைமுக நகரம் தான் பூம்புகார். அந்த துறைமுக நகரம் இருந்திருக்கிற இடத்தை உலகுசார் கடல்மட்ட மாறுதல்களோடு இணைத்து பார்க்கும்போது அது 15,000 வருடம் என்று தெரிகின்றது. பழமையான பூம்புகார் துறைமுகம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனும் மேற்கே எகிப்து வரையிலும் கடல்சார் வணிக தொடர்பு கொண்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. தற்போதைய பூம்புகார் கடற்கரையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு கீழே 100 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த துறைமுக நகரத்தில் 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மணலால் மூடப்பட்ட குடியிருப்புகளும் சுற்றுச்சுவருடன் கூடிய கட்டடங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் 3 பெரிய டெல்டாக்களை காவிரி ஆறு உருவாக்கி இருப்பதும் தெரியவந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, செயற்கைக்கோள்கள் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் மாயவரம் எனப்படும் மயிலாடுதுறை வரை கடல் இருந்ததும், பின்னர் வடக்கு தெற்காக சீர்காழி, நாங்கூர் என பின்வாங்கி 2500 ஆண்டுகளுக்கு முன் தற்போதைய காவிரி பூம்பட்டினத்தை அடைந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.